எனக்கு வெயிட் குறைக்கிறது எப்படின்னே வந்து தெரியல, என்னதான் வந்து வெயிட் குறைக்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க நெகட்டிவ் ஆனீங்கன்னா ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் பீப்புள். ஆனா இன்னொரு சைடு அவங்க வெயிட் குறைக்கலாம் நல்லாவே வந்து தெரியும், எல்லா விஷயங்களுமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆனா அவங்க நெகட்டிவ் வந்து ஆவாங்க. ஏன் ஆவறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ இப்போ நான் சொல்றேன், இந்த 4 ரீசன் தான் நீங்க நெகட்டிவ் வந்து ஆகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்களுமே அந்த மாதிரி நெகட்டிவா வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன ரீசன் அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பாக்குற நீங்க வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, என்னோட கோச்சிங்கும் கைடன்ஸும் உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நானே உங்களோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி டயட் நீங்க எப்படி இருக்கணும், எக்ஸசைஸ் ரொட்டீன் எப்படி இருக்கணும், இது எல்லா விஷயங்களுமே சொல்லி கொடுத்து உங்களோட கோலை வந்து நான் அச்சீவ் பண்ண வைக்கிறேன். ஸோ நீங்க இன்ட்ரெஸ்டடாகவும் சீரியஸாகவும் இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, என்ன இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க பிளாக் கலர் சப்ஸ்கிரைப் எடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது உங்களை சுத்தி யார் இருக்காங்க, உங்களோட வட்டாரம் எப்படி இருக்கு அப்படின்றத செக் வந்து பண்ணணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க சுத்தி இருக்கவங்க எதுக்குடா இதெல்லாம் வந்து என்ன பண்ற, நீ நல்லா வந்து சாப்பிட்ற வயசு, நீ நல்லா வந்து சாப்பிடு, மனுஷனா பிறந்தா சாப்பிடணும், அனுபவிக்கணும், எக்ஸசைஸ் எவனா பண்ணுவானா, மனுஷன் அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவானா, எக்ஸசைஸ் பண்ணாம உயிரே வந்து வாழ முடியாதா, இப்படின்ற மாதிரி உங்களை சொல்லிட்டே இருந்தாங்கன்னா உங்களுக்கே தெரியாம நீங்க என்னதான் பாசிட்டிவா இருந்தீங்கனாலும் நெகட்டிவ் வந்து ஆயிடுவீங்க. இதுதான் வந்து உண்மையே. ஒரே ஒரு விஷயம் நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, பாசிட்டிவை விட நெகட்டிவ்க்கு எனர்ஜி ரொம்ப அதிகம். உங்களை சுத்தி இருக்கவங்க எல்லாருமே இப்படி வந்து பேசணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமே வந்து கிடையாது. ஒருத்தர் பேசினா கூட போதும், ஈஸியா நீங்க வந்து நெகட்டிவ் வந்து ஆயிடுவீங்க. கோச் இப்படி நீங்க சொல்றீங்க, இது என் ஃப்ரெண்ட் ஆச்சு, என்னோட ஃபேமிலி மெம்பர் ஆச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள விட்டு ஒண்ணு நீங்க தள்ளிடுங்க, அப்படி இல்லைன்னா உங்களை விட்டு அவங்கள தள்ளி வைங்க. அப்பதான் வந்து உங்களோட கோலை வந்து உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல கோச் இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எதனா ஒரு விஷயங்கள் நீங்க பண்றீங்க, உன்னால பண்ண முடியும், நீ சூப்பரா வந்து பண்ணுவ, உனக்கு இதுக்கான டேலண்ட் எல்லாமே வந்து இருக்கு, நீ நல்லா பண்ணு அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? இதுவே நீ எல்லாம் இதுக்கெல்லாம் லாக்கே ஆக மாட்ட, நீ எல்லாம் வேஸ்ட், உனக்கு இதுக்கான டேலண்டே இல்ல, நீ எல்லாம் முயற்சி பண்றதே வந்து வேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து எப்படி இருக்கும்? யோசிச்சுக்கோங்க. செகண்ட், நீங்க எந்த விஷயங்கள் பண்ணீங்கனாலுமே சின்ன சின்ன டாஸ்க் வந்து வச்சு நீங்க வந்து பண்ணுங்க. உங்களுக்கு புரியல அப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணதே கிடையாது வெயிட் குறைக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ வெயிட் குறைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, வெயிட் குறைக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு, வாரம் ஃபுல்லா ஒரு நாள் கூட வந்து மிஸ்ஸே வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சு எக்ஸசைஸ் வந்து பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. எப்படி பண்ணுவீங்க? கண்டிப்பா ஒரு வாரம் பண்ணுவீங்க, 2வது வாரம் வந்து கம்முன்னு படுத்துப்பீங்க. அந்த மாதிரி பண்ணாம ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துல ஒரு 2 நாள் 3 நாள் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களோட மைண்ட் வந்து நீங்க வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அங்க இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து இந்த டாஸ்க்கை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனீங்க. அதாவது இந்த 3 நாள்ல இருந்து ஒரு 4 நாள் 5 நாள் அப்படின்ற மாதிரி நீங்க மாத்தினீங்கன்னா ஈஸியாவும் இருக்கும், மைண்ட் நெகட்டிவ் வந்து ஆகாது, பாசிட்டிவா உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை உங்களால வந்து கம்ப்ளீட் வந்து பண்ண முடியும். இதே மாதிரி தான் டயட்லயுமே, நான் இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டேன், நான் ஸ்வீட் ஸ்நாக்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன், நான்வெஜ் வந்து சாப்பிடவே மாட்டேன் அப்படின்னு நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களால ஃபாலோவே வந்து பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்றது தான் நீங்க நெகட்டிவா வந்து ஆயிடுறீங்க. தேர்ட், எதனா ஒரு சின்ன விஷயம், அதாவது எதனா ஒரு ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது, உங்க வெயிட் லாஸ் ப்ராசஸ்ல எதனா ஒரு ப்ராக்ரஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அதை செலிப்ரேட் பண்ணுங்க. அப்பதான் வந்து இன்னும் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணும். ஆனா ஒரு விஷயம், அந்த செலிப்ரேஷனை சாப்பாட்டுல வந்து இல்லாம எதனா உங்களுக்கு பிடிச்ச இடம் வெளியே போறது, ஒரு ஃபிலிம் போறது, இல்ல ட்ரெஸ் எதனா வாங்கி நீங்க வந்து போறது, ஒரு வாட்ச், ஷூ, இந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்களை நீங்க வந்து பண்ணும்போது இன்னும் உங்களை வந்து மோட்டிவேட் வந்து பண்ற மாதிரி வந்து இருக்கும். அப்படி நீங்க பண்ணாம சாப்பாடுல நீங்க செலிப்ரேஷன் வந்து பண்ணீங்கன்னா நீங்க குறைஞ்சதே வந்து 1/2 கிலோ மறுபடியும் நீங்க சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த 1/2 கிலோ கெயின் ஆச்சுன்னா எந்த அளவுக்கு நீங்க எனர்ஜியா பாசிட்டிவா வந்து இருந்தீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவா வந்து போயிடுவீங்க. அப்ப எப்படி கோச் பிடிச்சதை சாப்பிடாமே வந்து வெயிட் வந்து குறைக்க முடியுமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க பண்ணுங்க, ஆனா கொஞ்சம் மேசிவா வந்து வெயிட் வந்து குறைங்க. ஒரு 5 கிலோ 10 கிலோ அப்படிலாம் குறைச்சிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒரு 1/2 kg கெயின் ஆகுதுன்னு கூட வச்சுக்கோங்க, ஒண்ணுமே ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நீங்க ஒரு 5 கிலோ குறைச்சிருக்கீங்க, அதுல ஒரு 1/2 கிலோ கெயின் ஆனா ஒன்னும் பெருசா வந்து தெரியாது. ஃபோர்த், நீங்க பண்ண வேண்டியது உங்களோட கோலை வந்து சின்ன சின்னதா வந்து வைங்க, பெருசா வைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க 20 கிலோ குறைக்கணும்னு வச்சுக்கோங்க, அந்த 20 கிலோ மட்டும் உங்களோட மைண்ட்ல இருந்துகிட்டே வந்து இருக்கு, ஒரு 2 மாசத்துல குறைச்சணும் 3 மாசத்துல குறைச்சணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சு பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து பண்ண முடியாது. அப்போ அந்த 20 கிலோல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோ, அதுல ஒரு 2 கிலோ வந்து நான் இந்த ஒரு மாசத்துல வந்து குறைக்கணும், இல்ல 3 கிலோ வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களோட கோலை வந்து ஸ்பிளிட் பண்ணி சின்னதா நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மைண்டும் பாசிட்டிவா வந்து இருக்கும், நெகட்டிவா வந்து ஆகாது.
கரெக்டா வந்து ஃபாலோ பண்ண முடியும், ஈஸியாவும் வெயிட் லாஸ் வந்து பண்ண முடியும். ஸோ இப்போ சொன்ன இந்த 4 விஷயங்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா இந்த மாதிரி நெகட்டிவா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ், நியூட்ரிஷன் இது ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் எதனா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராம் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் அவங்க ஃபேமிலிக்கு அவங்க ஒரு வெல்னஸ் கோச்சா வந்து இருக்கணும் அப்படின்றதா. அதுல நீங்களும் உங்களோட ஃபேமிலி மெம்பர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து இருக்கலாம். சிலர் ஹெல்த்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.